ஸோ இந்த சர்வீஸ் லேயர்ல இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெஸ்டே பண்ண போறோம். ஓகேங்களா? தென் ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான். நம்ம இங்க எல்லாமே மெயின் மெத்தட் கிடையாது. எக்ஸிகியூஷனுக்குலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் டெஸ்ட் அப்படின்றது டெஸ்ட் கேஸ் யூஸ் பண்ணும். ஸோ நான் அட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெஸ்ட் கேஸா எழுத போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஒரு டெஸ்ட் கேஸ், இது ஒரு டெஸ்ட் கேஸ், இது ஒரு டெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிதான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரன் ஆகும். ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். எல்லாத்துக்குமே என்ன நேம் வைக்கிறேன்னா அந்த மெத்தட் நேம் வித் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஐடென்டிபிகேஷனுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்னு தான் கொடுத்து மெத்தட் எல்லாத்தையும் கிரியேட் பண்றேன். ஓகே. ஸோ அந்த மெத்தட் எல்லாத்தையும் நான் என்ன அனடேட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட் டெஸ்ட் கொடுத்து தான் நான் என்ன பண்றேன் அனடேட்டட் பண்றேன். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் கொடுத்துட்டு இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்க மெத்தடை என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் பண்ணி மட்டும் வருது. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க ஃபைண்ட் ஆல் அப்படின்ற ஒரு மெத்தட். இந்த ஃபைண்ட் ஆல் மெத்தடோட யூஸ் என்ன பண்ணும்? அந்த டேபிள்ல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகே. So just it will fetch and come all the data from our given table. நம்ம கொடுக்குற டேபிள் இருக்கு எல்லா டேட்டாஸையும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெச் பண்ணி தந்து கொடுக்கும். ஸோ அதுதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைண்ட் ஆல் அப்படின்றோம். ஓகே. சரி, ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்க இருந்து நான் என்ன பண்றேன்னா மேட்டரை கால் பண்றேன். இப்போ கண்ட்ரோல் நேராக எங்க போகும் அந்த கெட் ஆல் அப்படின்ற ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை இன்வோக் பண்ணும். ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள்ல இருக்க எல்லா டேட்டாஸும் ஃபெச் பண்ணிட்டு வருதா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி நமக்கு அந்த டெஸ்ட் கவரேஜ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஸ்டூடெண்ட் டெஸ்ட். ஸோ இந்த ஆட் ஸ்டூடெண்ட் டெஸ்ட்ல நான் இங்க யாரை கால் பண்ணியிருக்கேன்? ஜஸ்ட் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்றத பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்றதுல இந்த டேட்டா இங்க என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கு. அப்ப எனக்கு என்ன பண்ணும்னா டைரக்டா இந்த சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ல இந்த மெத்தடு போய் இன்வோக் ஆகும். ஸோ இந்த மெத்தடு போய் இன்வோக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா போய் இன்சர்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி இந்த டெஸ்ட் கேஸ் பாஸா ஃபெயிலான்றது தான் இந்த அட்டெஸ்ட்ல இருக்கு நடக்கிற விஷயம். அடுத்து இந்த அட்டெஸ்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இஃப்னு ஒரு டெஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அப்டேட் எம்ப்ளாயி எல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தட் இஸ் இங்க நான் என்ன பண்றேன்னா கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் மெத்தடோட யூஸிங் இந்த அப்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்க ஒரு லாஜிக் கொடுத்துருக்கு இல்லையா? இங்க என்ன நடக்கும் யாராவது சொல்லி கொடுக்குற அந்த மெத்தடில் இருக்கிற ஆர்கியூமெண்ட்ல வந்து நம்ம வச்சுட்டு அதை ஐடியை வச்சு நம்ம அந்த டேட்டா பேஸில் அந்த மாதிரி டேட்டா இருக்கான்னு பார்க்குறோம். சப்போஸ் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்ஸ் கண்டிஷனுக்கு போகிறோம்.
டேட்டா இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், அப்படியே அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ எல்ஸ் கண்டிஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வேல்யூ அப்டேட் பண்ணுறோமோ அந்த வேல்யூவை நம்ம செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டேட்டாவை சேவ் பண்ணுறோம். ஓகே. எஸ். இன் அடிஷன் டு தட், அந்த இஃப் கண்டிஷனில் சப்போஸ் டேட்டா இல்லைன்னா இட் மீன்ஸ் தட் ரெக்கார்ட் இஸ் நாட் தேர். ஸோ அப்போ புது ரெக்கார்டை நம்ம இன்சர்ட் பண்ணுறோங்கிறது அர்த்தம். எஸ். கரெக்ட் கரெக்ட். யா ரைட். இப்போ கரெக்ட். எனி அதர்? கரெக்டா நான் சொல்றது எது நடக்கும்? நான் வாட் அபவுட் அதர்ஸ் அப்படின்னு கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த பர்டிகுலர் அப்டேட் எம்ப்ளாயியோடைய ஒர்க் என்ன, இது நம்ம கிளாஸ் டைம்ல பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டு. ஸோ நான் கொடுக்குற டேட்டாவை செக் பண்ணும். செக் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஐ மீன் அந்த ஐடியில இருக்க நேம் அண்ட் அட்ரஸ் அப்டேட் பண்ணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் கொடுக்குற டேட்டாவை இன்சர்ட் பண்ணிடும். கரெக்டா? ஸோ அதுக்கு தான் இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டெஸ்ட் கேஸ் எழுது. ஓகே, ஜஸ்ட் செகண்ட் ஒரு ஃபோன் வருது.
வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? சோ ஜஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 2 டெஸ்ட் இது எழுதிருக்கு. ஓகேங்களா? சோ ஜஸ்ட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ இப்ப ஜஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் கண்டிஷன். இஃப் பொறுத்த வரைக்கும் இந்த இஃப் கண்டிஷன் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஜஸ்ட் நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுதுன்னா ஸ்டூடெண்ட் டேட்டா இன்சர்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. சோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? தட் இஸ் ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா வச்சிருக்கேன். இந்த ஐடியை செக் பண்ண சொல்றேன். ஐடி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அப்டேட் ஆகும் நேம் அண்ட் அட்ரஸ். இல்லைன்னா எனக்கு இன்சர்ட் ஆகுமா? ஸோ அதுக்கு ஒரு தனியா கிளாஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். தென் அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்ஸ். ஸோ எல்ஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க மக்கிட்டோட வென் அண்ட் தென் கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த வென் அண்ட் தென் என்ன பண்ணும் அப்படின்றது சொல்லலாம். ஸோ சந்திரசேகர் இருக்கீங்களா? ஜென்ரலா அந்த வென் அண்ட் தென் கான்செப்ட் என்ன பண்ணும்? வென்னுங்கிறது வந்து அந்த ம் பர்டிகுலர் லாஜிக்குள்ள ஏதாவது வேற ஒரு மெத்தடை நம்ம கால் பண்றோம் யூசிங் சம் ம் அதர் பீன்ஸ்னா அந்த மெத்தடை வந்து கால் பண்றத வந்து வென் மெத்தடுக்குள்ள பண்ணுவோம். ம் கால் பண்ணிட்டு அந்த மெத்தடுக்கு ஏதாவது ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆர்கியூமெண்ட்ஸை அசம்ஷன் பேஸ்ல வந்து நிறைய சர்டைன் மெத்தட்ஸ் இருக்கு. எனி அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட்ஸ் இருக்கு. ஏன்னா ஆ ஆர்கியூமெண்ட்ல நம்ம ரியல் டைம் டேட்டா பாஸ் பண்ண மாட்டோம். அது வந்து எஸ். ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா எனி ஸ்ட்ரிங், இல்ல நம்மளுக்கு அந்த டேட்டா டைப் தெரியலன்னா எனி பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எனி இன்ட், எனி பூலியன் அந்த மாதிரி பாஸ் பண்ணலாம். அடுத்து வந்து அந்த வென் மெத்தட் வந்து ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் இல்ல ஏதாவது ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அது தென் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. தென் ரிட்டர்ன் ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்ல நம்ம வந்து அந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுவோம். அந்த ரிட்டர்ன் பண்ற டேட்டாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டப்டு டேட்டா. அந்த டேட்டாவை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுல என்ன கண்டிஷன்னா வாய்டு மெத்தடை நம்ம வென் மெத்தட் இந்த இந்த லாஜிக் யூஸ் பண்ணி பண்ண முடியாது. வாய்டு மெத்தடை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ எஸ், அவர் சொன்ன அந்த வென் அண்ட் தென் கான்செப்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க ஜஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அப்படி நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இங்க என்ன நடக்குது. ஓகே, ஸோ இங்க வந்து அந்த நம்ம ஆக்சுவல் மெத்தட்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டூடெண்ட் டிஏஓவில் இருக்கிற ஃபைண்ட் பை மெத்தடை வந்து நம்ம அந்த அப்டேட் எம்ப்ளாயி மெத்தட்ல கால் பண்ணுறோம். ஸோ இட் மீன்ஸ் தட் அந்த ஸ்டூடெண்ட் டிஏஓ அப்படிங்கிற அந்த பீன் வந்து வேற ஒரு கிளாஸ் இல்லைன்னா இன்டர்ஃபேஸில் இருக்கிற மெத்தடை கால் பண்ணதுன்னு அர்த்தம். அப்போ அதை வந்து நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம வென் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த டெஸ்ட் கேஸில் வென் ஆஃப் அப்படிங்கிறதுல அங்க என்ன மெத்தட் எக்ஸாக்டா கால் பண்ணியிருக்கோமோ அதே மெத்தட் தான் நம்ம இங்க கால் பண்ணணும். ஸ்டூடெண்ட் ஏவோ டாட் ஃபைண்ட் பை தான் அங்கே கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்டூடெண்ட் ஏவோ டாட் ஃபைண்ட் பையை கால் பண்ணுறோம். அதுக்கு பேராமீட்டரில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் டாட் கெட் ஐடின்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அப்படி போடலாம். பட் அதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் நம்ம அந்த எனி எனி இன்ட் எனி ஸ்ட்ரிங் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இந்த மெயின் மெத்தட்ல பாருங்களேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது? இந்த மெத்தட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஆப்வியஸா இந்த வென் மெத்தடும் இந்த ஆப்ஜெக்டை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. நம்ம வி ஹாவ் டு ரிட்டர்ன் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா டாட் தென் ரிட்டர்ன் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ள we will exactly return the similar kind of object. நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் மேல 55th லைன்ல. ஸோ அதே ஆப்ஜெக்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இங்க மக்கிட்டோடைய அந்த வென் அண்ட் தென் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செக் பண்ணி ஐ மீன் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சேம் லைக் டெலிட். இது எல்லாத்தோடைய கவரேஜை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை ரன் பண்ணி ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேவன் கோல்ஸ் அப்படின்னு இருக்கா? என்னென்ன மேவன் கோல்ஸ் இருக்கு? மேவன் கோல்ஸ் அப்படின்னு இருக்கு. என்னென்ன மேவன் கோல்ஸ் இருக்கு?
ப்ரிப்பேர் ஏஜென்ட் அண்ட் ரிப்போர்ட்ஸ். இல்ல மேவன் கோல்ஸ் அது நம்ம செட் பண்ணது பிளக்கிங்ல வந்து ரிப்போர்ட் ஜெனரேஷனுக்காக. மேவன் கோல்ஸ் என்னன்னு கேக்குது. build test. ஸோ மேவன் கோல்ஸ் வந்து கம்பைல் பண்ணலாம். இப்போ ம் ஏதாவது ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்றோம்னா, இப்போ நம்ம செட் பண்ணிக்கிறனால அது ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் பண்ணுது. இல்லைன்னா வில் ஹாவ் டு டூ க்ளீன் இன்ஸ்டால். யா இல்லை நம்ம இருக்கிற இன்ஸ்டால் டிபெண்டன்சிஸை எஸ்கேப். க்ளீன் க்ளீன் கண்டினியூ. பண்ணணும். அந்த டிபெண்டன்சிஸ் எதுவுமே வேண்டாம், எனக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம மேவன் க்ளீனை மட்டும் கொடுக்கலாம். இல்லை எனக்கு க்ளீன்லாம் பண்ண வேண்டாம், எனக்கு டைரக்டா இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னா மேவன் எம்பிஎன் இன்ஸ்டால்னு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கோல்ஸ் இருக்கு. யா ஸோ மேவன் கிளீன் கம்பைல் இன்ஸ்டால் டெஸ்ட் இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேவனுடைய கோல்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்களா. ஸோ ஒன்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ரன் பண்றேன்.
ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டேன். என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ப்ராஜெக்ட் லொகேஷனுக்கு போகும். ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஜெனரேட் ஆயிருக்கும். ஜெனரேட் ஆயிருக்கா? ஸோ எனக்கு என்ன ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் ஆகல. ஒன்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு, ஜஸ்ட் ப்ராஜெக்ட்டை ரைட் கிளிக் பண்ணி, ரன் ஆஸ் மேவன் டீம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டு சக்சஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ அப்ளிகேஷன் என்ன பண்றேன்னா ஸ்டார்ட் பண்ணும். Consider which settings to be loaded for a particular profile. You made me activity. No profiles active currently. Just a second, I will back.
மேம் டெஸ்ட் கேஸ் ரிப்போர்ட் தேடுறீங்களா? ரிப்போர்ட் இல்ல, ஜஸ்ட் எனக்கு என்ன ஆகும்னா சைட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல டெஸ்ட் கவரேஜ் ஷீட் ஓபன் ஆகும். ஆனா ஷீட்டே ஐ மீன் அந்த ஃபோல்டரே வர மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடியே எரர். டார்கெட்ல செக் பண்ணுங்க மேம். டார்கெட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும்ல ஆ ப்ராஜெக்ட்ல. அதுக்கு கீழே ஆனா எனக்கு சைட்னு ஒண்ணு ஓபன் ஆகும் என்னோட சிஸ்டம்ல. ஓ, யூஸ்வலா அது டார்கெட்டுங்கிறதுக்குள்ள தான் ஜென்ரேட் ஆகும் HTML டார்கெட் குள்ளதான் பேஜ். ஜெனரேட் ஆகும். நமக்கு ஜெனரலா ஜார் ஃபைல் இருக்கு இல்லையா, ம். அதுவே அங்கதான் ஜெனரேட் ஆகும். பட் ஓகே ஓகே இருக்கு இருக்கு. ஸோ ஓகே, ஸோ ஜஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டார்கெட்குள்ள சைட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்திருக்கு. ஸோ அதுல ஜெககோ அப்படின்ற ஃபோல்டர் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு index.html அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த index.html ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஓபன் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு ப்ரௌசர்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும். ஸோ ப்ரௌசர்ல உங்களுக்கு ரிப்போர்ட் டெஸ்ட் கவரேஜ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ பர்டிகுலரா ஜஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். பட் மேவன் கிளீன் இன்ஸ்டால் கொடுத்தாதான் உங்களுக்கு ரன் ஆகும். ஐ மீன் இந்த ஃபோல்டர் ஜென்ரேட் ஆகும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேவன் கிளீன் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்து அப்ளிகேஷனை ஜஸ்ட் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷனுடைய லொகேஷன்ல டார்கெட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல புதுசா சைட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த சைட்குள்ள உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு HTML ஃபைல் ஜெககோ செஷன் HTML இருக்கா, இது இல்லாம index.html அப்படின்னு இருக்கு பாரு. அந்த ஃபைல் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா ப்ரௌசர்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும். ஸோ ப்ரௌசர்ல உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த ரிப்போர்ட் டெஸ்ட் கவரேஜ்க்கான ரிப்போர்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ லோட் ஆயிட்டு லோட் ஆகுது. ஸோ எனக்கு ஜஸ்ட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஆனா நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் கவரேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். பட் எனக்கு ஆக மாட்டேங்குது. ஓகே ஃபைன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோடை மட்டும் ஸ்னாப்
எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த கோடை மட்டும் ஸ்னாப் எடுத்துக்கோங்க. நீங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதோடைய டெஸ்ட் கேஸ் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி மொக்கிட்டோ ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி ஜஸ்ட் ரிப்போர்ட் கவரேஜ் ஜெனரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க. நான் ஒருவேளை இப்ப நான் ஜஸ்ட் ஷட் டவுன் பண்ணிட்டு அகைன் ஓபன் பண்ணி ரன் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பாக்குறேன். ஒருவேளை வந்துச்சு அந்த ரிப்போர்ட்டோட இது இண்டெக்ஸ்டட் HTML ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப்ல அனுப்பி விடுறேன். குரூப்ல என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செக் பண்ணுங்க. ஓகேவா? ஜஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் ஃபைல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ஓபன் பண்ணி ரன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா குரூப்ல அனுப்பி விடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ட்ரை பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இருக்கே சொல்லுங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றதுதான். மைக்ரோ சர்வீசஸ் மட்டும் சும்மா மைக்ரோ சர்வீஸ்னா என்ன, இன்னும் என்ன, எப்படி சர்வீஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, சர்வீசஸ் எப்படி கிரியேட் பண்றது மட்டும் தான் இருக்கு. நான் அது மட்டும் சொல்றேன், மற்றதெல்லாம் முடிஞ்சிச்சு உங்களுக்கு. ஸ்ப்ரிங் செக்யூரிட்டினா JWT டோக்கன் ஜெனரேட் பண்றது இருக்கு. பட் இருந்தாலும் அது நான் சொல்றேன் எப்ப அதுக்கு அது ஒரு கோடு வேணும். ஸோ அந்த கோடு இங்க சிஸ்டம்ல இல்ல. நான் அதை இன்னொருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன். அது கிடைச்சா நான் எடுத்துறேன். அப்படி இல்லைன்னா நான் அதை என்னன்றது தியரிட்டிக்கலாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதனால ஸ்ப்ரிங் செக்யூரிட்டிக்கு ஒரு கோடு இருக்கு. அது என்னோட சிஸ்டம்ல டெலிட் ஆயிடுச்சு. இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டிருக்கேன். அவர் கொடுத்தாருன்னா அந்த கோடை வாங்கி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துறேன். இல்லைன்னா தியரிட்டிக்கல் அவர் சொல்லிடுறேன்னு சொல்லு.